திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 13. இல்லை சேனாதிபதி, நீங்கள் சேரதேசம் சென்று பெரும் யுத்தங்களை நடத்துவது பற்றி ஆலோசனை செய்யுங்கள். படிப்பு முடிந்த பிறகு ஒரு அந்தனர் போல ஆயுதங்கள் இல்லாமல் துங்கபத்ரா நதி வரை தீர்த்த யாத்திரையை போய் வாருங்கள். பிறகு கிழக்கே நகர்ந்து கீழே சாளுக்கியம் போய் அங்கிருந்து உங்கள் மூத்தோரான ஒற்றர் தேசத்திற்கு போங்கள். பிறகு கடற்கரை வழியாக தொண்டை நாட்டிற்கு வந்து நடுநாடு தாண்டி மறுபடியும் சோழ தேசத்திற்குள் வாருங்கள். அதற்குண்டான காசுகளை நான் தருகின்றேன். 4-5 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் என்னிடம் வந்து மெய்க்காவல் படையில் தலைமையை ஏற்கலாம். அதற்கு பிறகு நமக்கு அதிகம் வேலை இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதோ பூடகமாக பேசுகிறீர்களே அருள்மொழி, கிருஷ்ணராமன் பணிவாக கேட்டார். ஆம், இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னுடைய ஜாதக ரீதியாய் நான் அடங்கி இருக்க வேண்டிய காலகட்டம் இது. குழந்தை ஜோசியர் வெகு நிச்சயமாய் பின்வாங்கும்படி சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நான் என்ன செய்தாலும் தவறுதான் வரும் என்கிறார். 6 வருடங்கள் கழித்து மறுபடியும் என்னை வாழ் தூக்கச் சொல்லுகிறார். அதுவரை நான் வாழ் கூட அணிவதில்லை. நான் வாழ் அணிந்தால்தானே பட்டத்துக்கு போட்டியாக வருவேன் என்கிற பயம் இருக்கும். அந்த பயத்தை முற்றிலும் நீக்க வாளோ வேலோ அம்போ எதுவுமே நான் தூக்கப் போவதில்லை. என் இடுப்பில் திருநீற்று பை மட்டுமே இருக்கும். இது துறவா? இல்லை, துறவு இல்லை. இது பதுங்கி இருத்தல், என் குடும்பத்தை வலிவு பெறச் செய்தல், எனக்கு உண்டான மக்களை திரட்டுதல். உங்களுடைய படிப்பும் எனக்கு உதவும். பழுவேட்டரையரை புரட்டி போடுகின்ற கெட்டிக்காரரான நீங்கள் இங்கு இருப்பின் உங்கள் கை துருதுருக்கும். தேவையில்லாமல் நீங்களும் சண்டையில் இறங்குவீர்கள். எனவே நீங்களும் இப்பொழுது சோழ தேசத்தை விட்டு விலகி இருப்பது நல்லது என்று அதை மறந்து விடாதீர்கள். மேலை சாளுக்கியம் வரை குதிரையில் போய் எப்படி தாக்கினால் நன்றாக இருக்கும் என்பதை யோசித்து விட்டு வாருங்கள். சேரதேசத்தின் எல்லா இடங்களையும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். கங்கநாடு, ராஷ்டிரகூடம் எல்லாவற்றையும் உற்று பாருங்கள். தடிகைப்பாடி, நுளம்பப்பாடி, குடகுமலை நாடு இவற்றையும் நீங்கள் கண்டு வர வேண்டும். 2 வருட கடிகை படிப்பு முடிந்த பிறகு நான் நினைவில் வைத்து உங்களுக்கு மறுபடியும் பொற்காசுகளை அனுப்புவேன். அல்லது அவசர தேவைக்கு நீங்கள் எனக்கு ஓலை அனுப்பினாலும் தருவேன். தங்களுடைய ஆளாக நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு இளைஞனை எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டு போங்கள். நம் இருவருக்கும் இடையே அவன் தூது போய் வரட்டும். வைணவதாசன் இங்குதான் அறிமுகமாகின்றான். இங்குதான் அரசரோடும் சேனாதிபதியான கிருஷ்ணன் ராமரோடும் அவன் ஒட்டி கொண்டான். அருள்மொழிக்கு அவரை அறிமுகப்படுத்தி இளவரசர் அருள்மொழி கொடுத்த காசில் பெரும் பகுதியை வைணவதாசனிடம் கொடுத்துவிட்டு, திருமணம் செய்து கொள் வைணவதாசா, உன் மனைவியையும் போக வர கவனித்துக்கொள். தாய்க்கும் தந்தைக்கும் வேண்டுவனவற்றை செய். குழந்தையை நல்ல ஆசானிடம் சேர்த்துவிட்டு வேதபாடம் கேட்கவை. உனக்கு ஏதேனும் உதவி தேவையாயிருந்தால் இளவரசர் அருள்மொழியை போய் சந்தித்து கேள். எவரிடமாவது கடன் வாங்கு, நான் திரும்ப வந்து அடைத்து விடுகிறேன். எந்த காரணம் கொண்டும் உத்தம சோழனிடம் மட்டும் கையேந்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். வாழ்வின் அந்த அற்புதமான திருப்புமுனை இந்த பழையாறையில்தான் நடந்தது. பழையாறையிலிருந்து குழந்தைக்குள் பிரவேசித்து பிறகு பெருமானை வரைங்கிவிட்டு நடந்த கால்கள் நொந்தவோ, நடுங்க ஞாலம் ரணமாய் கிடந்த மெய் குலுங்கவோ, இலங்குமால் வரை அறம் கிடந்த கால் பரந்த காவிரிக்கடை குழந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே என்று போற்றி பாடி வணங்கிவிட்டு வரகூரில் உள்ள தன் மாமனாரின் இல்லத்தில் வசிக்கும் மனைவிக்கு ஒரு ஓலை எழுதி வைணவதாசனை அறிமுகப்படுத்திவிட்டு மேற்படிப்புக்காக காடுகள் 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 என்று தாண்டி காந்தலூர் கலியை அடைந்தார். 2 வருட போர் பயிற்சி, கேடயமும் குத்தீட்டியும் தாங்கி யானை மீது நின்ற வண்ணமே பயணிக்கவும் கற்றுக்கொண்டார். இந்த யானைகள்தான் போரின் முடிவை தீர்மானிக்கும் என்பது அவருக்கு நன்கு புரிந்தது. ஒரு யானையை பாகன் செலுத்த இடப்பக்கம் வலப்பக்கம் பின்பக்கம் என்று 3 வில் வீரர்கள் அமர்ந்து யானை உபயோகிக்கின்ற முறையை அவர் அறிமுகப்படுத்தினார். குதிரையிலிருந்து சண்டையிட வேண்டுமென்றால் கத்தி நீண்டதாக இருக்க வேண்டும். நீண்ட கத்தியை இடுப்பில் வைத்து கொள்ளக்கூடாது, முதுகில் வைத்து கொள்ள வேண்டும். இடுப்புக்கு சற்று மேலே இருக்கிற கத்தி தலைக்கு சற்று மேலே வரும். 2 கைகளாலும் பிடியை பற்றி சரக்கென்று இழுத்து எதிரியை வெட்டிவிடலாம். வலப்பக்கம் சுழற்றி முன்னேறலாம். தேசத்தின் தட்பவெப்பநிலை தெரியாமல் போருக்குள் ஒருவன் இறங்கக்கூடாது என்பதையும் அவர் அங்கு கற்றார். இளவரசர் அருள்மொழி தீர்த்த யாத்திரை போங்கள் என்று சொன்னதன் அர்த்தம் படிப்பு முடிந்து தீர்த்த யாத்திரை போனபோதுதான் தெரிந்தது. சோழ தேசத்தின் கடற்கரை செழுமை, குடகுமலை நாட்டின் அடர்ந்த காடுகள், கங்க நாட்டின் பெருவெளிகள், மேற்கு தொடர்ச்சி மலை ஏறி
ராஷ்டிரகூடத்திற்குள் நுழையும் பொழுது அந்த நாகரீகம் அவரை அசைத்தது. துங்கபத்ரா வரை பயணித்துவிட்டு துளம்பாடி போய் துந்துப்பி நாடு வழியாக வடக்கே நடந்து கீழே சாளுக்கியத்தில் இருந்து ஒட்டப்பிடாரம் என்று தன் மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்திற்கு போனார். எல்லாமே அற்புதமான இடங்கள்தான். ஆனால் சோழ தேசத்தின் நாகரிகம் எங்கும் இல்லை என்பதுதான் தெளிவாயிற்று. குடந்தைக்கு வந்த பொழுது இளவரசர் அருள்மொழி பழையாறையில் இல்லை, உடையார்குடிக்கு போய்விட்டதாக சொன்னார்கள். உடையார்குடிக்கு சென்று பார்த்த பொழுது இளவரசர் மாறி இருந்தார், மெலிந்திருந்தார். முகத்தில் ஒரு சோகம் இருந்தது, கண்களில் ஒரு வெறுமை இருந்தது. ஆனால் மக்கள் அவரை தெய்வமாக போற்றினார்கள். கிருஷ்ணராமன் மறுபடி சேனாதிபதியாக சோழ சாம்ராஜ்யத்தில் பதவியேற்று இளவரசர் மெய்க்காவல் படையின் தலைவராக பொறுப்பும் ஏற்றுக்கொண்டார். நாடு குழப்பமாக இருந்தது. நாடு போல் இளவரசர் அருள்மொழியின் வீடுமே குழப்பமாகத்தான் இருந்தது. கிருஷ்ணன் ராமனாக பிரம்மராயர் தூக்கம் வராமல் தவித்தார். எழுந்து பழையாறையிலுள்ள அரண்மனை உப்பருகியில் நின்று அமைதியாக உறங்கியிருந்த நகரத்தை பார்த்தார். எங்கோ கோவிலில் நாடகம் முடிந்து மக்கள் திரும்பிக் கொண்டிருந்தனர். பொதுமக்கள் கலைந்து போன பிறகு மறுபடியும் கூச்சல் சத்தம் கேட்டது. இப்போது தளிச்சேரி பெண்டுகளும் கூத்தர்களும் நட்டுவனார்களும் வாத்தியக்காரர்களும் பேசிக்கொண்டே போனார்கள். பாதி நிலவின் ஒளி பிரகாசமாய் பழையாறை எங்கும் சிந்தி கிடந்தது. இலைகளை எல்லாம் பளபளத்தன. நிலவொளியில் இன்னும் யாரோ தனக்கு பேர் வருகின்ற காலடி ஓசை தெள்ள தெளிவாக கேட்டது. நாய்கள் குரைத்தன. ஏன் நாய்கள் குரைக்கின்றன? அந்நியர்களா? ஆனால் குரைத்த நாய்கள் சட்டென்று மௌனமாகிவிட்டன. அந்த 4 பேரும் வருவதை உற்று பார்த்தபோது துறவிகள் போல் தெரிந்தது. என்ன இந்த நேரத்தில் துறவிகள்? சமணர்களா? பௌத்தர்களா? அந்த 4வரும் அரண்மனை வாசலுக்கு வந்து நின்றனர். வாசல் கதவும் அதில் சுவரும் அவரை மறைத்தன. வாசலை திறந்து வெளியே காவலாட்கள் போனார்கள். தீப்பந்தங்கள் நகர்ந்தன. அரண்மனைக்கு வெளியே இருந்த இருட்டு ஓட்டு வீடுகளிலிருந்து மறவர்கள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களின் விசாரிப்பும் காதில் விழுந்தது. சட்டென்று ஒரு பரபரப்பு அங்கு அதிகமாகியது தெரியும். நீங்கள்தான் என்று யாரையோ வியப்பது புரிந்தது. யாரது? அவருக்குள்ளும் ஒரு பரபரப்பு ஓடியது. பிரம்மராயர் யாரெங்கே என்று உரக்க குரல் கொடுத்தார். கோட்டை காவலனை கூப்பிடு என்று அடுத்தபடி கட்டளையும் இட்டார். கோட்டை காவலன் வந்து நின்றான். என்னது, யார் வந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் என்று உரக்க விசாரிக்க, ஐயா, சந்திரமல்லி சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் மகள். 3 துறவிகளும் கூட வந்திருக்கிறார்கள். ஒரு கண நேரம் பிரம்மராயருக்கு உடம்பு ஆடியது. கண்களில் லேசாய் இருட்டு வந்து சரியாயிற்று. தூணை பிடித்து கொண்டார். சட்டென்று திரும்பினார். இடுப்பு வேட்டியை உதிரி சரியாக பஞ்சகச்சம் வைத்து அணிந்து கொண்டார். மேலே இடுப்பு துண்டை போட்டு இறுக்கினார். அதன் மேல் சால்வையை பொருத்தி கொண்டார். தலைப்பாகை இல்லாமல் சிறிய கைக்கோளுடன் மடமடவென்று கீழே இறங்கி வந்து வாசல் கதவை திறந்தார். பணிப்பெண்கள் எழுந்து கொண்டார்கள். வேலையாட்கள் ஓடி வந்தார்கள். பிரம்மராயர் படிகளில் இறங்கி தோட்டம் தாண்டி கோட்டை கதவுக்கு போக கோட்டை கதவு விரிய திறக்கப்பட்டது. அவர் எதிரே நிற்க 10 தப்படி தாண்டி தனியாய் சந்திரமல்லி நின்றிருந்தாள். வளையமான தீப்பந்தம் அவள் முகத்தை தெளிவாக காட்டியது. அது சந்திரமல்லிதான். பிரம்மராயருக்கு தசை ஆடியது. இது ஏன் என்று 2 கைகளையும் கூப்பினார். அருகே நெருங்கினார். ஆனால் சந்திரமல்லி துறவி. தொடலாமோ, தொட்டு நெற்றியில் முத்தமிடலாமோ என்று மறுபடியும் தயங்கி நின்றார். கை கூப்பினார். சந்திரமல்லியும் கை கூப்பினாள். பிரம்மராயரே என்று குரல் தழுதழுக்க அழைத்தாள். அருகே நெருங்கி வந்து மண்டியிட்டு பிரம்மராயின் கால்களை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டாள். பிரம்மராயர் திகைத்தார். தாயே, வரவேண்டும். உங்கள் வருகை நல்வரவாக வேண்டும். ஏன் இந்த நேரத்தில்? யார் இவர்கள்? உள்ளே வாருங்கள் தாயே. வரலாம் அல்லவா? அல்லது வெளியே தங்குவதற்கு ஏற்பாடு செய்யட்டுமா? நான் புத்த பிட்சினி அல்ல. அந்த வேஷத்தை களைத்து விட்டேன். ஆனாலும் வேறு புடவை இல்லாதால் அதையே உடுத்தி கொண்டு வந்து விட்டேன். அதே போல இவர்களும் என்னை பின்தொடர்ந்து வந்து விட்டார்கள். இவர்களும் புத்த மதத்தை விட்டுவிட்டு நகர்ந்து விட்டவர்கள். வாருங்கள், உள்ளே வந்து பேசலாம். வாருங்கள். சந்திரமல்லிக்கு அதிகம் இப்பொழுது பேச முடியாது. மிகுந்த களைப்போடு இருக்கிறார்கள். குடந்தைக்கு வந்து சேருவதே பெரும் பாடாகிவிட்டது. குடந்தைக்கு வந்ததும் களைத்து விட்டார்கள். பழையாறையை பார்த்தான் தீர்வேன் என்று இந்த இரவில் கல்லும் உள்ளம் பார்க்காமல் நடந்து வந்தார்கள். பின்னால் இருந்த புத்த பிட்சு மெல்லிய குரலில் பேசினார். அவனையும் உற்று பார்த்தார். மூவரையும் உள்ளே வரச் சொன்னார்.
தீப்பந்தங்கள் அதிகம் ஏற்றப்பட்டன. விளக்குகள் கொண்டு வரப்பட்டன. பணியாட்கள் நின்றார்கள். அரச குடும்பத்தின் வாரிசை தெரிந்து கொண்டார்கள். நல்லது, இது என்னுடைய அறை. இங்கு நீங்கள் தூங்குங்கள். நான் கீழே இருக்கின்றேன். ஆண்களுக்கு வேறு இடம் தருகின்றேன். அவர்களுக்கு வேறு இடம் காட்ட 3 பெண்கள் பிரம்மராயரின் அறைக்குள் எழுந்து வேகமாக படுக்கையை தயார் செய்து குடிப்பதற்கு பசும்பால் கொடுத்து சந்திரமல்லியை வெகுகாலம் முன்பு பௌத்த மதத்தில் சேர்ந்தவளை கட்டிலில் படுக்க வைத்தார்கள். கால் பிடித்து விட்டார்கள். கை கால் வலி போவதற்கு தைலங்கள் தடவினார்கள். அகில் புகை போட்டார்கள். தூக்கம் வருகிறது என்று சொல்லப்பட்டது. உடன் வந்த துறவிகளுக்கு அவர்களை அறியாமல் காவல்களை ஏற்பாடு செய்துவிட்டு பிரம்மராயர் வேறு அறையில் படுத்து கொண்டு தூங்கினார். என்னமோ விசேஷமாக நடைபெறப் போகிறது என்று உள்மனம் சொல்லியது. அரசர் கோவில் கட்டும் இடத்தில் இந்த சந்திரமல்லி வந்து நிற்பது சரியா? அரசரின் மனோநிலை இதனால் பாதிக்கப்படுமா? சிந்தித்தபடியே பிரம்மராயர் எழுந்தார். காலை கடன்களை முடித்தார். பின்னே திருப்பி விடப்பட்ட கால்வாயில் இறங்கி 2 பணியாட்கள் உதவி செய்ய குளித்தார். திருமண் தரித்து காயத்ரி ஜபம் செய்தார். அரிசி கஞ்சியை கொதிக்கும் பாலில் கலந்து தேன் விட்டு ஆற்றி குடித்தார். சந்திரமல்லிக்காக காத்திருந்தார். சந்திரமல்லி நன்கு தூங்குவதாக தெரிந்தது. சந்திரமல்லியின் கால்கள் வீங்கி இருப்பதாக ஒரு செய்தி வந்து சொல்ல பழையாறை வடதலையில் உள்ள வைத்தியருக்கு ஆள் அனுப்பினார். வைத்தியர்கள் வந்து காத்து கொண்டிருந்தனர். சந்திரமல்லியும் கண் விழித்தாள். கஞ்சி குடித்தாள். வைத்தியர் காலை பரிசோதித்துவிட்டு, ஒன்றுமில்லை, விஷக்கற்கள் 2-3 காயப்படுத்தி இருக்கின்றன. அதனால்தான் வீக்கம். விஷமுறிவிற்கு மருந்துகள் தருகிறேன். தேனில் குழைத்து மருந்தை தர விழுங்கிவிட்டு மெல்ல படியிறங்கி பிரம்மராயரை நோக்கி வந்தாள் சந்திரமல்லி. மறுபடியும் நமஸ்கரித்தாள். அவருக்கு எதிரே உள்ள ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். அவருக்கு வியப்பாக இருந்தது. அம்மா, தங்குவதற்காக வந்திருக்கிறீர்களா? பார்த்துவிட்டு போவதற்காக வந்திருக்கிறீர்களா? பரிவோடு கேட்டார். நிரந்தரமாய் இங்கேயே தங்குவதற்காக வந்திருக்கிறேன். இங்கே என்றால் பழைய அறையிலா? இல்லை, என் தந்தை எங்கிருக்கிறாரோ அந்த இடத்தில்தான் தங்க உத்தேசம். உன் தந்தை ஆடிப்போய் விடுவாரம்மா. நானும் ஆடிப்போய்த்தான் கிடக்கின்றேன். என் தந்தையை நான் நோகடித்து விட்டேன். அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என்னம்மா நடந்தது? ஏன் இத்தனை கசப்பு? ஏமாற்றி விட்டார்கள். யாரை சொல்ல? ஏமாந்தது நான். மற்றவரை சொல்வதில் என்ன புண்ணியம்? சந்திரமல்லி நீண்ட பெருமூச்சு விட்டாள். உங்களுடைய காதல் ஞாபகம் இருக்கிறதா? சற்று கேலியான சிரிப்புடன் பிரம்மராயரை நோக்கி கேட்க பிரம்மராயர் கண்களை மூடிக்கொண்டார். ஆம் என்று தலையசைத்தார். காந்தலூர் சாலை படையெடுப்புக்கு பிறகு நடந்த கதை இது. இளவரசர் அருள்மொழி சக்கரவர்த்தியாக பட்டமேற்றி சக்கரவர்த்தியாக முதல் ஆண்டுக்குள் காந்தலூர் சாலை படையெடுப்பை நடத்தி ரவிதாசனை பரமேஸ்வரனை நாடு கடத்தி வீரமுழக்கம் செய்த பிறகு அடுத்து கங்க தேசத்தின் மீதும் நுளம்பாடியின் மீதும் படையெடுக்க திட்டமிட்டு கீழே சாளுக்கியத்திற்கு போய் அங்குள்ள மன்னர்களோடு பேசி ஒப்பந்தம் செய்து கொண்டு மறுபடி சோழ தேசம் வந்து பெரும்படையை திரட்ட ஆரம்பிக்கும் பொழுது வீட்டில் நடந்த குழப்பம் அது. கீழே சாளுக்கிய மன்னர் விமலாதித்தரை மூத்த பெண்ணுக்கு மனம் செய்து கொடுத்துவிட்டு ராஜேந்திரனுக்கு இளவரச பட்டம் கட்டிய பிறகு 3ஆவதாக பிறந்த சந்திரமல்லியை பற்றி எந்த யோசனையும் செய்யாமல் அவள் நன்கு வளரட்டும் என்று விட்டேத்தியாக சொல்லியபடி கங்கபாடி நோக்கி படையெடுத்த பொழுது சந்திரமல்லி இங்கே ஒரு இளைஞனோடு பேசி பழகி காதலிக்க துவங்கினாள். அந்த இளைஞன் அரச குலத்தவன், தொண்டை நாட்டைச் சேர்ந்தவன், சிற்பம் கவிதைகளில் ஆர்வமுள்ளவன், நன்கு பாடுபவன், சித்திரம் வரைபவன். திருவல்லிதாயத்திலிருந்து சோழ மன்னருக்கு கட்ட வேண்டியதை கப்பமாக நெல்லும் பொன்னும் கொண்டு பழையாறைக்கு வந்த பொழுது அதை வாங்குவதற்கு ஆள் இல்லை. சக்கரவர்த்தி 10 நாட்களில் வந்து விடுவார். எனவே தங்கிவிட்டு போகும்படி அரண்மனை இருந்தவர்கள் கேட்டுக்கொள்ள அந்த இளவரசனும் சரி என்று தலையசைத்தான். பட்டமகிழ்ச்சி பழையாறையில் இருக்க பஞ்சவன் மாதேவி அரசருடன் போயிருந்தாள். பட்டமகிழ்ச்சியோடு பேசி சிரித்த அந்த இளைஞன் தன்னுடைய கவிதையாலும் கதையாலும் அவரை பரவசப்படுத்த, அதே விதமாக சந்திரமல்லியோடும் பேசி வாழ்க்கையை பற்றி பல்வேறு விஷயங்களை சொல்லி அவன் பயணப்பட்ட ஊர்களின் கதையை சொல்லி அவளை திகைக்க வைத்தான். அவன் சகல செய்கையாலும் கவரப்பட்ட சந்திரமல்லி அவனை காதலித்தாள். வாழை மட்டைகளை இணைத்து சதுர வடிவமான திப்பம் செய்து அதில் ஏறி அவன் பயணப்படுவதை பார்த்து அவளும் அதில் பயணப்பட வேண்டும் என்று ஆசைப்பட அவளை நிற்க வைத்து அவள் நீண்ட கோல் செலுத்தி அந்த படகில் அவளை அழைத்து போனான். இவையெல்லாம் ஊர் மக்களால் பார்க்கப்பட்டன. ராஜேந்திர சோழர் வந்தபொழுது அவருக்கும் தெரிவிக்கப்பட்டன. ராஜேந்திரர் கோபமானார். இயல்பிலேயே முரட்டுத்தனமும் கோபமுடைய ராஜேந்திரர் தொண்டை நாட்டு இளவரசனை இழுப்பு வேட்டியை பிடித்து உலுக்க அவனுக்கு பதிலுக்கு அடிக்க தெரியவில்லை. நிற்காதே, ஓடிப்போ என்று
அவனை துரத்திய பொழுது சந்திரமல்லி குறுக்கே வந்து நின்றாள். ராஜேந்திரனுடன் பெரிதாக சண்டையிட்டாள். காதலன் மீது கை வைத்தால் உன்னை கொலை செய்வேன் என்று வாளை உருவிக்கொண்டு பாய்ந்தாள். சோழ வம்சத்தில் இன்னொரு சோகமான கதை அங்கே துவங்கியது. தீபங்களை தோண்டிவிட்டு அகில்புகை குண்டத்தை கிண்டிவிட்டு பெண்கள் சாளர கதவுகளையும் திறந்தார்கள். வெளியே அடிக்கின்ற குளிர்காற்று உள்ளுக்குள் மெல்லிய வெப்பத்துடன் சூழ அகில் புகை இதமாக இருந்தது. பிரம்மராயர் சந்திரமல்லியை திகைப்போடு பார்த்து கொண்டிருந்தார். உத்தம சோழர் பட்டத்துக்கு வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திரமல்லி பிறந்தாள். சந்திரமல்லி பிறந்த பிறகு அரசரின் சிவபக்தி அதிகம் கூடியது. நம்பியாண்டார் நம்பியோடு அவர் தொடர்பு அதிகரித்தது. குழந்தையை மடியில் கொண்டு வந்து பல்வேறு தேவார திருவாசகங்களை நம்பியாண்டார் நம்பி பாட அரசர் காது குளிர கேட்டார். குழந்தை பாட்டுக்கு கைகொட்டி தாளம் போடும் சந்திரமல்லி மிக அமைதியான முகம், அதே சமயம் மெல்லியதாய் ஒரு முதிர்ச்சியும் தெரியும். பிரம்மராயர் அழைத்து, இளவரசர் அருள்மொழி, இங்கு பாருங்களேன். இவருடைய முகத்தை கவனித்தாள். எல்லாம் தெரிந்தவள் போலவா உட்கார்ந்திருக்கிறாள். சந்திரமல்லி சாதாரண பெண்ணாக எனக்கு தெரியவில்லை. ஏதோ சாபத்தினால் பூமிக்கு வந்த தேவதை போலவும் எனக்கு தோன்றுகின்றது. எல்லாம் அறிந்த ஒரு பெரிய விஷயம் மனித ஜெயம் எடுக்க வேண்டும் என்று நேர்த்தி கடனோடு பூமிக்கு வந்ததாக படுகின்றது. அடடா, வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருங்கள். குழந்தையை பார்த்து சபிக்கப்பட்ட தேவதை என்று யாரேனும் சொல்வார்களா? பிரம்மராயர் பதறிக்கொண்டு சொல்ல, நான் இதை இழிவாக சொல்லவில்லை பிரம்மராயரே. குழந்தையின் முகத்தை பார்த்தால் வாழ்வியல் தத்துவத்தை அறிந்த ஒரு அமைதி, தெளிவு, ஞானத்தோடு இருப்பதாக எனக்கு படுகிறது. அதைத்தான் சொன்னேன். குழந்தைக்கு குழந்தையாகவே இருக்கட்டுமே, எதற்கு இந்த தெளிவும் ஞானமும் வர வேண்டிய வயதில் வந்தால் போருமே? இல்லை பிரம்மராயரே, இவளை பார்க்கும் பொழுது, இவளை மடியில் வைத்து கொண்டு இருக்கும் பொழுது, இவளை தோளில் சுமக்கும் பொழுது நான் வேறு ஏதோ உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகின்றேன். எல்லா குழந்தைகளும் வாய்விட்டு சிரிக்க இவள் மௌனமாக இருப்பதைக் கண்டு வியந்து இருக்கின்றேன். நீங்கள் பார்த்ததில்லையா? இளவரசர் அருள்மொழி சொன்ன பிறகுதான் பிரம்மராயர் சந்திரவல்லியை கூர்ந்து கவனித்து அவள் வேறு விதமானவள் என்பதை புரிந்து கொண்டாள். சந்திரமல்லிக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு தமக்கை நினைவாக குந்தவை என்று இளவரசர் அருள்மொழி பெயர் வைத்தார். முதலில் ராஜேந்திரர், கடைசியில் குந்தை, நடுவில் உள்ளவர் சந்திரவல்லி. இதனால் நடுவிற் பெண் பிள்ளை என்கின்ற ஒரு பட்டப்பெயரும் சந்திரமல்லியை தொட்டி கொண்டது. அது என்ன சந்திரமல்லி என்பது? மல்லிகையில் ஜாதி மல்லி என்று ஒன்று இருக்கிறது. அது மாலை நேரம் மெல்லிய சிவப்பு கோடுகளோடு பெரிதாக மலரும். நல்ல நெடிய வாசனை வீசும். சந்திர கிரகணம் இருக்கின்ற நாட்களில் அந்த மலர்கள் பெரிதாகவும் வாசனை தூக்கலாகவும் இருக்கும். குழந்தை இருந்து ஒரு வாசனை வீசுகிறது. எனவே இவளை சந்திரமல்லி என்று அழைக்கலாம் என்று அரசர் சொல்ல அந்த பெயரே நிலைத்து விட்டது. இதுவரை சோழ தேசத்தில் எந்த பெண்ணுக்கும் அப்படி ஒரு வினோதமான பெயர் அமைந்ததில்லை. இளவரசர் அருள்மொழி உத்தம சோழரை அகற்றிவிட்டு தானே சக்கரவர்த்தியாக பதவியேற்ற பொழுது சந்திரமல்லிக்கு வயது 10. நல்ல வளர்த்தி, ஊட்டமான சிறுமி, தலைமுடியும் அடர்த்தி, பெரிய கண்கள் இளவரசர்கள் அருள்மொழிக்கு இருப்பதைப் போலவே வளைவான உறுதியான உதடுகள், சீரான மூக்கு, அழுத்தமான முகவாய். ஊரே கோலாகலத்தில் இருக்கிறது. ஏனடி நீ உரென்று உட்கார்ந்திருக்கிறாய்? பட்டமகிழ்ச்சி வினவ சந்திரமல்லி முகத்தை திருப்பி வேறு பக்கம் போனாள். மார்கழி மாதம், திருவாதிரை நட்சத்திரம். விதவிதமாக காய்களை போட்டு பெரிய கூட்டாஞ்சோறு சமைக்கப்பட்டு இருந்தது. ஊரில் உள்ள அத்தனை பேரும் போக வர அந்த ருசியான குழம்பையும் சோற்றையும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு பருக்கையை கூட சந்திரமல்லி உண்ணவில்லை. ஏன் சந்திரமல்லி? பக்கத்தில் அமர வைத்து பிரம்மராயர் கேள்வி கேட்டார். இன்று திருநாளை போவார் பற்றிய எண்ணம் வந்தது. அதனால்தான் நான் எதுவும் சாப்பிடவில்லை. இறைவனை தரிசிப்பதற்கு திருநாளை போவார் எத்தனை பாடுபட்டிருக்கிறார். அவரை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். திருநாளை போவார் என்றால் அந்தணர்களுக்கு அத்தனை இலக்காரமா? இந்த அந்தணர்களே மோசம். 1000 அந்தணர்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு திருநாளை போவாரை போல ஆக முடியுமா? இது ஏன் புரியவில்லை? ஒருவரை புரிந்து கொள்ள எது தடுக்கிறது? அதைத்தான் யோசித்து கொண்டிருக்கின்றேன். உணவு பிடிக்கவில்லை. நமது அகந்தைதான் ஒருவரை புரிந்து கொள்ள தடையாக இருக்கின்றது. பிரம்மராயர் பதில் சொன்னார். அகந்தைக்கு என்ன காரணம்? சந்திரமல்லி இடைவிடாது கேட்டாள். தான் உடம்பு என்கின்ற நினைப்புதான் காரணம். உடம்பில் உள்ள வலிவு புத்தியினுடைய அலங்காரம், உடனிருக்கின்ற துணை செல்வச் செருக்கு, இவைகள்தான் அகந்தையின் அடி வேர்கள். இவற்றையெல்லாம் எனக்கு இருக்கின்றனவே, நான் என்ன செய்வது? 10 வயது சந்திரமல்லி அந்த சேனாதிபதியை ஆச்சரியத்தோடு வினவினாள். எவன் இதையெல்லாம் கொடுத்தானோ அவனிடமே கேள்.
என் அகந்தையை என்னிடமிருந்து எடுத்துக்கொள் என்று கிருஷ்ணராமன் அவளுக்கு அறிவுரை சொன்னார். ஆனால் அந்த சந்திரமல்லி இறைவனிடம் என்ன கேட்டாள் என்று தெரியவில்லை. உத்தம சோழரே அரச பதவியிலிருந்து இறக்கிவிட்டு இளவரசர் அருள்மொழி சக்கரவர்த்தி ஆன பொழுது அவளை சுற்றியும் அவரை சுற்றி எதிரிகள் அதிகம் இருந்தார்கள். சேரதேசம் நோக்கியும் கங்கதேசம் நோக்கியும் நுளம்பாடி தரிகைப்பாடி நோக்கியும் மேலை சாளுக்கியருடைய வலிமையை குறைக்க கீழே சாளுக்கியம் போய் அங்கு நட்பு பாராட்டியும் கீழே சாளுக்கியருக்கும் மேலை சாளுக்கியருக்கும் இடையே மித்திரபேதம் உண்டாக்கிய சோழ தேசத்தின் வலிமையை அதிகரித்தும் எதிரியின் வரவை குறைத்தும் மிகப்பெரிய ராஜதந்திரங்களில் அவர் ஈடுபட்டு கிடந்த பொழுது இங்கு வேறு ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது. தொண்டை நாட்டு திருவெளிதாயத்தைச் சேர்ந்த சாதாரண அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் சுகவனை சந்திரமல்லியை காதலித்தான். சுகவனன் தொண்டை நாட்டிலிருந்து பொற்காசுகளும் நவமணி தானியங்களையும் கொண்ட தெற்கே உண்டான உழுகலன்களும் பித்தளை பாத்திரங்களையும் கொண்டு வந்திருந்தான். எல்லாவற்றையும் விட அவன் கொண்டு வந்திருந்த இசைக்கருவிதான் அரண்மனையில் உள்ளோரை வியக்க வைத்தது. விதவிதமான உலோகங்களை வரிசையாக அடுக்கி வைத்து உருளை பிரம்பால் அதை தட்ட ஸ்வரக்கோவை அழகாக வந்தது. முழவு கொஞ்சிற்று, உடுக்கை கிறங்கடித்தது. பம்பையின் இழுப்பும் வேதனையும் எல்லோரையும் எழுந்து ஆட வைத்தது. எல்லா கருவிகளையும் அவனுக்கு இசைக்க தெரிந்திருந்தது. வீணை என்றொரு கருவி கொண்டு வந்திருந்தான். அதில்தான் சந்திரமல்லி சொக்கி போய்விட்டாள். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வாழா தருவேன் என்றாலும் வாங்குவோர் அவர் சொல் மதிப்போம் அல்லோம். மாதேவருக்கு ஏகாந்தர் அல்லராகில் அங்கமெல்லாம் குறைத்து அழுதொழு நோயால் உரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் கடை கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே என்று பாடினான். பாட்டை வீணையிலும் வாசித்து காட்டினான். பாட்டுக்கு விரிவாக அர்த்தம் சொன்னான். இன்னும் இன்னும் என்று அவன் தொண்டை நாட்டு இளைஞர்களிடம் பல கவிதைகளையும் பாடல்களையும் கேட்டாள். அவனே இயற்றிய பாடல்களையும் பாடினான். அதிலும் அவள் சொக்கிப் போனாள். தந்தையும் தனியும் பரதகண்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னேறி தினம் தினம் மரணத்தை சந்தித்து எதிரிகளை முறியடித்து வெற்றி வாகை சூடி வரும் எக்காலமும் முரசும் அதிர ஊர்வலம் போய்க் கொண்டிருந்த பொழுது இங்கே யாழின் ஓசை, வீணையின் நாதம், முழவின் அதிர்வு, பம்பையின் உருமல் என்று பரவி கிடந்தனர் இருவரும். இவை சேரதேசத்திலிருந்து கிடைத்த பொன் ஆபரணங்கள், தேன் கொடுவைகள், மூலிகை மருந்துகள், பல்வேறு பட்ட முகப்புச் சிலை சேர்த்து சேரதேசத்து மக்கள் உபயோகப்படுத்தும் தாழம் குடை. அது தவிர பெரிய பிரம்பு பறவை கொண்டு அந்த கூட்டில் உள்ள 11 பஞ்சவர்ண கிளிக்கும் ராஜேந்திரனின் அன்பளிப்பு. சந்திரமல்லி தனக்கு வந்த பரிசுகளை கொண்டே சுகவனனுக்கு கொடுத்தாள். எனக்கா? எதற்கு இது? அவன் வியப்போடு கேட்டான். நீங்கள் வாசித்த தேவார பண்ணுக்கு என்னுடைய காணிக்கை என்று சொல்லி சந்திரமல்லி கொடுத்தாள். அப்படியா? இதை நான் என்ன செய்வது? என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அப்படியா? ஆமனில் இந்த கிளிகள் வானத்தை நோக்கி பறந்து போகட்டும். அவன் மெல்ல கூண்டை திறந்து ஒவ்வொரு கிளியாய் பற்றி முத்தம் கொடுத்து அவளையும் முத்தம் கொடுக்க சொல்லி வானில் பறக்க விட்டான். எல்லா கிளிகளும் சிறகடித்து பறந்தன. பிரம்பு கூண்டை கோழிகள் வளர்க்க கொடுத்து விட்டார்கள். பழையாறை முழுவதும் இருவரும் சுற்றினர். குழந்தை முழுவதும் குதிரையில் கடந்தார்கள். போதும், அதிகம் அலையாதே, உலகமாதேவியார் கண்டித்தார். ஆனால் அவள் கேட்கவில்லை. அவளை அதிகம் கண்டிக்கவும் முடியவில்லை. சக்கரவர்த்தியின் செல்ல பிள்ளை, அவளை போய் எப்படி கண்டுபிடிப்பது என்று அரண்மனையில் எல்லோருக்கும் ஒரு தயக்கம். எது சொன்னாலும் பதிலுக்கு வேகமாக சொல்லுகின்ற ஒரு பழக்கம் அவளுக்கு இருந்தது. சிதம்பரம் போய் வருவோமா? அவன் கேட்டான். எப்பொழுதோ சிறு வயதில் போயிருக்கிறேன். என் தாத்தா பொன் வேய்ந்திருக்கிறார் அங்கு என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அரண்மனையில் அனுமதி கொடுப்பார்களா என்று தெரியவில்லை. அழுது புரண்டு கத்தி சண்டையிட்டு அனுமதியை வாங்கினாள். ஒரு சிறு படையோடு சிதம்பரம் போக அவர்கள் அனுமதித்தனர். வீரர்கள் கவனமாக காவல் இருக்கச் சொன்னார்கள். சிதம்பரத்திற்கு போன பிறகு 2 நாள் தங்கி சுவாமி தரிசனம் செய்த பிறகு கடற்கரைக்கு போக வேண்டும் என்ற ஆசை வந்தது. இத்தனை வீரர்களோடு கடற்கரைக்கு போவதா? அவன் யோசித்தான். பல்வேறு விஷயங்களில் அவளை நெருங்கி வந்திருக்கிறாள். கடற்கரைக்கு போனாள், இன்னும் நெருக்கமாக வருவாள் என்று அவன் யோசித்தான். சோழ தேசத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூடி தேசத்தின் பல பாகங்களுக்கும் போகும் வலிமைமிக்க ஒரு பரம்பரையில் தான் சம்பந்தம் வைத்து கொண்டால் தன்னுடைய தேசம் கப்பம் கட்ட வேண்டி இருக்காதே, தனக்கு மதிப்பும் கூடும். சோழ தேசத்திற்கு தான் மாப்பிள்ளை ஆனால் தன்னுடைய நாட்டில் உள்ளவர்களுக்கு மதிப்பு கூடுமே.
தன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எக்காலம் ஊதி கொண்டாடுவார்களே, கட்டியம் கூட சொல்வார்களே. ஆனால் இந்த ராஜேந்திர சோழனை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது. அவனை பார்த்தால் நரமாமிசம் உண்ணும் காபாலிகன் போலவே காட்சியளிக்கின்றான். திருவொற்றியூருக்கு வரும்பொழுது திருவெளிதாயத்தை சுற்றி வந்துவிட்டு எங்கள் வீட்டு கொல்லைப்புறம் போய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். ராஜேந்திரன் உபதளபதி ஒருவன் உடனே கீழிறங்கி சிறுநீர் கழித்தான். என்னவாயிற்று எனக்கு என்று ராஜேந்திரன் உணவ, நீங்கள் சொல்லிய பிறகு என்னால் மீற முடியுமா? இது கொல்லைப்புறம் என்றால் இங்கு இதுதான் செய்ய முடியும் என்று பதிலும் சொன்னான். சோழ வீரர்கள் கூடம் முழுவதும் அவர்கள் கூட்டமாக இருந்து வாய்விட்டு சிரித்தனர். எங்கே ஒட்டுமொத்தமாய் உட்கார்ந்து விடுவார்களோ என்ற பயமும் ஏற்பட்டது. ஆனால் நல்ல வேளையாக அந்த ஒரு வீரனை தவிர வேறு எவரும் எந்த அநாகரிகத்தை செய்யவில்லை. ஆனாலும் எங்கள் வீட்டு கொல்லைப்புறம் போல இருக்கிறது என்று ஒரு ஊரை சொல்லிவிட்டு போன பொழுது வருத்தமாக இருந்தது. இவர்கள் வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அப்பொழுது ராஜேந்திரன் மரியாதையாகத்தானே நடத்த வேண்டும். அங்கே மறுபடியும் வந்து விருந்து உண்டுதானே போக வேண்டும். எங்கள் வீட்டு பூஜை மாடம் போல இருக்கிறது என்று திருவெளிதாயத்தை சொல்லிவிட்டுத்தானே போக வேண்டும் என்று தனக்குள்ளேயே சுகவணனுக்கு எண்ணம் ஓடிற்று. இந்த வீரர்கள் தூங்கும் பொழுது இரவோடு இரவாக நாம் நகர்ந்து விடலாமா? அவளை கேட்டான். ஏன்? திகைப்போடு அவள் சுகவணனை விசாரித்தாள். வெளியே பறக்கின்ற அந்த பறவைகளுக்கு யார் பாதுகாப்பு? அதை சுற்றி கைக்கோளர் படையோ தற்கொலை படையோ மெய்க்காவல் படையோ உண்டா? பசுக்கூட்டத்தில் தலைவன் உண்டா? தொண்டன் உண்டா? மனிதர்களில் மட்டும் பேதம் ஏன்? அவள் ஆமோதித்தாள். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல். அரண்மனையில் எவரும் அமர்ந்து பேசாத குறை. அவனுக்கு பின்னே விடியல் குதிரை ஏறி கடற்கரை பக்கம் போய்விட்டாள். சுகவணன் பின்தொடர்ந்தான். ஆட்டமும் பாட்டமுமாக அவர்கள் கடற்கரையில் ஆடி குதித்து தெரிந்த பொழுது பரதவர்கள் இனம் கண்டு கொண்டனர். அவர்களை சந்திரமல்லி விழுந்து வணங்கினர். இருட்டி விட்டதால் பெண்களுடைய குடிசைக்கு சந்திரமல்லியை அனுப்பினர். சந்திரமல்லி அங்கு அயர்ந்து தூங்கினாள். அன்று விடியற்காலை சிங்களவர் கப்பல் ஒன்று கரையொதுங்கியது. அதிலிருந்து குதித்தவர்கள் முரட்டுத்தனமாக பேச, பூம்புகார் பரதவர்கள் கோபமாக பதில் சொல்ல அங்கே கைகலப்பு உருவாயிற்று. சந்திரமல்லி அங்கு போய் தன் அதிகாரத்தை நிலைநாட்ட முயல சிங்களவர்கள் அவளை அள்ளி தூக்கி கொண்டு ஓடினர். பூம்புகார் பரதவர்கள் பதற கிட்டத்தட்ட படகில் ஏற்றப்படும் நேரத்தில் பெரும் சண்டை ஒன்று நடந்தது. 2 பேர் கடுமையாக வெட்டப்பட்டு ஒருவர் கொல்லப்பட சிங்களவரின் படகு பின்னடைந்தது. அதுவரை எங்கோ போயிருந்த சுகவணன் மறுபடியும் வந்தான். பூம்புகார் நகரத்தில் ஒருவர் தேவார பாடல்கள் வைத்திருப்பதாக கேள்விப்பட்டு அவரிடம் போய் சிலவற்றை படியெடுத்து கொண்டிருந்தேன். இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் இங்கேயே எரிந்திருப்பேன் என்று ஏதோ சமாதானம் சொன்னான். பரதவர்கள் ஜாகிரதையாக சிதம்பரம் அனுப்ப சிதம்பரத்தில் உள்ள வீரர்கள் சுகவணனை கடிந்து கொண்டார்கள். அவனை சவுக்கால் அடிக்க ஒரு வீரன் உட்பட உறக்க கத்திய சந்திரமல்லி அவனை தடுத்தாள். அவளுக்கு பின்னே பாதுகாப்பாக சுகவணன் நின்று கொண்டான். அப்படி அவன் நிற்பது அவளுக்கு பிடித்திருந்தது. அவர்கள் குடந்தைக்கு வந்த அடுத்த 2ஆம் நாள் ராஜேந்திரன் தன் படைகளோடு வந்தார். சேரதேசத்தில் ஆடுகளும் அரச குடும்பத்து நகைகளும் அள்ளி எடுத்து வந்திருந்தார். வந்து இறங்கிய மாலையே சுகவணன் சந்திரமல்லியை ஊரை விட்டு ஊர் போன போது சொல்லப்பட்டது. ராஜேந்திரர் கடும் கோபமடைந்தார். சுகவணனை அழைத்தார். சுகவணன் உள்ளே நுழைந்ததும் அவன் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தார். சுகவணன் அலற அந்தப்புறத்துக்குள்ளே இருந்து புயலென புறப்பட்டு சந்திரமல்லி ஓடி வந்தாள். நிறுத்து என்று ராஜேந்திரனை அதட்டினாள். ராஜேந்திரர் சிறிய அவமதிப்பை கூட தாங்க முடியாத ஒரு போர் வெறியில் இருந்தார். மனிதர்களை வெட்டி வீழ்த்தி ரணகளம் பார்த்து கோபத்தின் திசை மாறாமல் எவரை கண்டாலும் உருவுகின்றவராக இருந்தார். தன்னை கண்டு பரதவர்களெல்லாம் காலில் விழுந்திய செருக்கில் சந்திரமல்லி இருக்க, எதிர்த்தவர்களையெல்லாம் வெட்டி போட்ட ரௌதிரத்தில் ராஜேந்திரன் இருக்க, வாக்குவாதங்கள் தடித்து வார்த்தை பிரயோகங்கள் அனைத்தும் குழப்பமாகி ஒருவரை ஒருவர் கடுமையாக ஏசிக்கொள்ள பழையாற அரண்மனை தவித்தது. இவன் இருப்பதால் தானே நீ இத்தனை ஆடுகிறாய், இவனையே வெட்டி போடுகிறேன் பார் என்று வாளை உருவி சுகவணன் மீது ராஜேந்திரர் பாய அவள் குறுக்கே கையை விரித்து நின்று கொண்டாள். என்னை வெட்டி போட்டுவிட்டு இவரை தொடு, எதற்கடி வழிமறிக்கிறாய் என்று உலகமாதேவி கேட்க பட்டமகிழ்ச்சி உரத்து கத்த, இவர் என் காதலர் என்று அவளையும் மீறி அவள் உறக்கச் சொன்னாள். அரண்மனையே திகைத்து விட்டது. பழுவேட்டரையர்
மெல்ல ராஜேந்திரனை அணுகி அவர் கையில் இருந்த வாளை அகற்றி அவனுடைய உரையிலிட்டு, இது நீ தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அல்ல, உன் தந்தை வரும் வரை பொறுமையாக இரு என்று சொல்லி கிட்டத்தட்ட சுகவணனை வீட்டுக் காவலில் வைத்திருந்தார்கள். அவன் வீட்டுக்கும் ஆள் அனுப்பினர். அவன் ஊர் மொத்தமும் திரண்டு வந்து பழையாறை வாசலில் ஒப்பாரி வைத்தது. இளவரசர் ராஜேந்திரன் காலை பிடித்து அவனை விட்டுவிடுங்கள், அவன் அறியா பிள்ளை என்று கெஞ்சியது. ராஜேந்திரர் சோழப்படை வீரர்களை சவுக்கால் அடித்தார், உறக்க கத்தினார். சிதம்பரத்தில் இருந்து அவர்கள் தப்பித்து பூம்புகார் போகும் வரை என்ன குடித்து உருண்டு தூங்கிக் கொண்டிருந்தீர்களா? பரத்தையர் வீட்டில் ஆடிக்கொண்டிருந்தீர்களா? நீங்கள் எல்லாம் மெய்க்காவலர்களா? சோழ தேசத்தில் மானத்தை சந்தியில் நிறுத்தி விட்டீர்களா பாவிகளா என்று இறைய அந்த மெய்க்காவல் படைத்தலைவன் ராஜேந்திரனை விழுந்து வணங்கி குருவாளை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து சுவரில் போய் முட்ட அந்த வாள் முதுகின் பக்கம் வெளிவந்து விட்டது. பழையாறை கோட்டைச்சுவர் வாசலிலேயே அவன் இறந்து போய்விட்டான். சக்கரவர்த்தி 25 நாட்களுக்கு பிறகுதான் பழையாறையை வந்தடைந்தார். வழியிலேயே அவருக்கு விவரம் சொல்லப்பட்டது. பயணத்தை துரிதமாக்கி சீக்கிரமாகவே அரண்மனையை வந்தடைந்தார். இனி என்ன செய்வது? நடுவிற் பெண் பிள்ளையான சந்திரமல்லி ஒரு இளவரசரோடு வேறு ஊருக்கு போய் தங்கிவிட்டு வந்திருக்கிறாள். இவளை யாருக்கு திருமணம் முடிப்பது? வேறு வழி இல்லை. அவனுக்கே திருமணம் முடித்து கொடுத்து விடலாம் என்று சக்கரவர்த்தியும் பட்டமகிழ்ச்சி பஞ்சவன்மாதேவியும் பேசினர். அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. குதிரை ஏறி ஓட்ட முடிவதில்லை. ஏறிய குதிரையிலிருந்து ஈட்டி எறிய முடியவில்லை. வெறும் பேடி கூத்தனாக இருக்கின்றான். துடைத்து வைத்த அரண்மனை அறையில் நடமாடுகின்றான். கேட்டால் தில்லை நடராஜர் என்கிறான். இந்த இளந்தம் பழத்தைத்தான் இளவரசரா என்று ஏற்பது? ராஜேந்திரர் கூவினார். அரசரின் எல்லா மனைவிகளும் அவரை சமாதானப்படுத்தினர். சேனாதிபதி பட்டமேற்ற பிரம்மராயர் கிருஷ்ணராமன் அவருக்கு நிலைமையை மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார். அவள் இளைத்தவனாக இருக்கின்றான். என்ன செய்ய வழி உள்ளவனாக்கு அது உன் கையில் தானே இருக்கின்றது. அவன் தொண்டை நாட்டின் பெரும்பேளாளரின் மகன். அங்கே பெரும்பேளார்தான் சிற்றரசர்களாக திகழ்கிறார்கள். அவர்களுக்கு வேளாண்மைதான் பழக்கமே தவிர வேல் எடுத்து பழக்கமில்லை. அவனை வீரனாக்கு, உன்னோடு போருக்கு அழைத்து போ, அவளை நான் சமாதானப்படுத்துகிறேன் என்று சொல்ல ராஜேந்திரர் மனம் கசுந்தார். இவனை வீரனாக்குவதா? புலிக்குட்டியை நக்கித்தான் புலியாக்கும், புலி நாய்க்குட்டியை நக்கி புலியாக்குமா என்று எகத்தாளமாக சொல்லிவிட்டு போனார். சக்கரவர்த்தி உட்பட சபையிலுள்ள அத்தனை பேருக்கும் அந்த சொல் வலித்தது. ஆனால் சந்திரமல்லி அவனை விட வேகமாக பேசினாள். ஆம், உலகத்தில் ராஜேந்திரனை தவிர வேறு யாருமே வீரன் இல்லை. அவன் மட்டும்தான் வீரம் நிறைந்தவன். நீங்கள் எதையெல்லாம் வெற்றி வெற்றி என்று சொல்லுகிறீர்களோ அதையே அந்த ஊரில் ஒப்பாரி பாட்டாய் பாடுகிறார்கள். கொலைகாரா என்று உங்களை கூப்பிடுகிறார்கள். நெல் வயலை காட்டெருமை மிதித்தது போல் என்று அவமானம் சொல்லுகிறார்கள். ராஜேந்திரன் வீரனா காட்டெருமையா? இரண்டும் தான் என்று சொல்ல பல பேர் அதற்கு கோபப்பட்டார்கள். போதும், நிறுத்து என்று சந்திரமல்லியை பார்த்து பேசினார்கள். உங்களுக்கு ராஜேந்திரர் என்றால் பயம். ஏன், சக்கரவர்த்தியே பயம். ஏதேனும் ஒரு நாள் ராஜேந்திரன் கத்தி சக்கரவர்த்தியின் தொண்டைக்கு வந்துவிடும் என்ற பய உணர்ச்சியால் தான் அவனை ஆதரித்து பேசுகின்றீர்கள். சந்திரமல்லி எகத்தாளமான் உச்சிக்கே போய் கூச்சலாக பேச சக்கரவர்த்திக்கு மெல்லியதாக கோபம் வந்துவிட்டது. நீ ராஜேந்திரனுக்கும் உதவிக்கும் நடுவில் பிறந்த பெண் பிள்ளை தானே தவிர எனக்கும் ராஜேந்திரனுக்கும் இடையே வந்த பெண் பிள்ளை அல்ல. ராஜேந்திரனை கண்டு நான் பயப்படுவேன் என்றோ அல்லது பயமுறுத்த ராஜேந்திரன் முயற்சி செய்வான் என்றோ எவர் நினைத்தாலும் அது பேதமை. பழையாறை படுக்கையில் நீந்து குளிப்பது தவிர உனக்கு வேறு வீரம் தெரியாது. ஒரு கோட்டை வாசலிலிருந்து 2000 அம்புகள் முதல் வரிசையில் இருப்பவர்களை நோக்கி வருகின்ற வேதனை உங்களுக்கு தெரியாது. ஒரு யானையை 200 பேர் அடித்து துன்புறுத்தி இடைவிடாத உங்கள் மீது ஈட்டி பிரித்துவிடும் என்கின்ற அபாயத்தை நீங்கள் ஒரு நாளும் உணர்ந்ததில்லை. சாவின் எல்லையை பார்த்தவன் வாழ்க்கையின் வேறு, உங்கள் வாழ்க்கை வேறு. ராஜேந்திரனை பற்றி அபிப்பிராயம் சொல்லும் அளவிற்கு உனக்கு எந்த தகுதியும் வந்துவிடவில்லை. நீ காதலித்தது தவறு என்பதுதான் என்னுடைய கட்சியும். காதலித்து விட்டாய் என்பதாலேயே நான் சற்று கீழே இறங்கி வந்திருக்கிறேன். உனக்கு புருஷனாக வரப்போகிற உனக்கு ஒரு உபசேனாதிபதி பட்டமாவது தர வேண்டாமா? கைக்கோளர் படையின் தலைவனாக நியமிக்க வேண்டாமா? தொண்டை நாட்டின் ஒரு பகுதிக்கு அரசன் என்ற தகுதியாவது அவனுக்கு தர வேண்டாமா? அதனால்தான் ராஜேந்திரனை ஒரு போருக்கு அழைத்து போய் என்று சொன்னேன். காதலித்தவன் போர்த்தொழிலை கற்க ஆவல் இல்லாமல் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு ராஜேந்திரன் பேசுகின்றான். வலித்தால் என்ன செய்வது? உண்மையில் இந்த கோபம்
உன் காதலனுக்கு அல்லவா வர வேண்டும். எந்த எதிர்ப்புமின்றி மௌனமாக ராஜேந்திரனை அனுசரித்து போக வேண்டும் என்று அவனுக்கு எடுத்துச் சொல். அவன் கட்டளைப்படி நடந்தால் வெகு எளிதில் போர்த்தொழிலை கற்கலாம். போர்த்தொழில் தெரியாதவன் அரசனாக முடியாது. அரசனாக இல்லாதவன் உனக்கு கணவனாகவும் முடியாது. சோழ தேசத்து சக்கரவர்த்தியின் மகள் கூத்தாடி பாடி காட்டும் ஒரு ஆளோடு சுற்றி திருமணம் செய்து கொண்டாரேன் என்ற சொல்லை இந்த குடும்பம் ஏற்க தயாராக இல்லை. சக்கரவர்த்தி அழுத்தமாய் மிருதுவாய் பேச சந்திரமல்லி அடங்கினாள், பின்வாங்கினாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.